வணக்கம், வணக்கம் தீபிகா. அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வார காலங்களுக்கு மேலாவே விட்டு விட்டு மழை பெய்தது. கடந்த 3 தினங்களாக தொடர் மழை காரணமாக திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பியது. இதனால பாத்தீங்கன்னா, அந்த அந்த வழியாக ரயில்வே சுரங்கப்பாதை ஒன்று இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா, அந்த சுரங்கப்பாதை முழுவதும் தற்போது ஆர்ப்பரித்து வெள்ளமாக போயிட்டு இருக்கிறது. இதனால பாத்தீங்கன்னா, அந்த வழியா செல்லக்கூடிய ஒரு வழியை தடை செஞ்சிருக்காங்க. இதனால சுமார் 5 கிலோமீட்டர் வழியாக சுற்றி அந்த பகுதியில் மக்கள் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா அந்த பக்கம் திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் இருக்குது. அங்க போனா செஞ்சி பகுதியில் பேருந்து ஏறி செல்லக்கூடிய மக்களும், திருவண்ணாமலை போகக்கூடிய மக்களும் அங்க உள்ளன. அதே போல பாத்தீங்கன்னா, அந்த திண்டிவனம் பகுதியில தற்பொழுது இது மாதிரி அந்த சுரங்கப்பாதை நீண்ட நாட்களாக இதே போன்ற மழை காலங்களில் ஏறி நிரம்பி சுரங்கப்பாதை முழுவதும் முற்றிலும் இது போன்ற தண்ணீர் பெருக்கெடுத்து விடுவதால் அந்த பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக மேம்பாலம் ஒன்று கட்டி கொடுக்க சொல்லி அந்த பகுதியில கேட்டு வராங்க. இதனை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சரி செய்யப்படும், அந்த பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரும் சரி செய்யப்படும் என அப்பப்ப அந்த மழை காலங்களில் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தி செல்வதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. தொடர்ந்து இது போன்ற ஏரி குளங்கள் பல்வேறு இடங்களில் நிரம்பியதால் இப்ப பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்கள்ல இது போன்ற சம்பவம் அரங்கேறி உள்ளது. இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. இது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என்பதே அவர்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். தீபிகா.